ஒரு மாநிலத்தில் ரெண்டு கூட்டணிகள் இருக்கு கட்சி, அரசியல் கட்சி அப்படின்னா, எதிர் கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுடைய பலகீனம், அந்த கூட்டணி இல்லை எதிரில் அப்படின்னா, கூட்டணியாக இருக்கிறவங்க ரொம்ப பலசாலியாக தெரிவாங்க. அவங்க கூட இருக்கவங்களுக்கே உரிய மரியாதை கொடுக்காம கூலியை மட்டும் கொடுப்பாங்க, கொடுத்து அடிமையாக வச்சிருப்பாங்க. திமுக அப்படி தான் வச்சிருக்கு. கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு 25 கோடி கொடுத்ததா பத்திரிகையிலேயே செய்தி வந்தது, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எல்லா கூட்டணி கட்சிக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் வச்சுருக்காங்க, கூலிப்படையாக தான் வச்சுருக்காங்க. ஊபிஎஸ் தான் அங்கே. உடன்பிறப்புக்கெல்லாம் 200 ரூபா 500 ரூபா, கூட்டணி கட்சிகளுக்கு 25 கோடி 50 கோடி 100 கோடி அப்படி கொடுப்பாங்க. அப்படி அவங்க ஒரு பலமாக இருக்காங்க. அவங்க பலமாக இருக்காங்க. ஏன் இருக்காங்க? கூட்டணி கட்சிகளே ஒன்றுக்கொன்று உடன்பாடு இல்லை, இருந்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதிரில் ஒரு அணி இல்லை. இப்போ நாம் கலண்டு போயிட்டோம்னா நீ தோத்துருவ அப்படின்னுக்கிட்டு இவங்களுக்கு உணர்த்த முடியாது அவங்களால. ஏன்னா எதிரில் ஒரு அணி இருந்தால் தானே. அதனால திமுக பலமாக இருக்குது, அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணின்னு சொன்ன உடனேயே திமுக கூட்டணி கலகலப்பாயிடுச்சு. திமுக கூட்டணி பலகீனமாயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கலட்டிட்டு போயிடுவோம், அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி அப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியினால திமுக பலமிழந்து போய்விட்டது.